ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் அம்மா சமையல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து ஷாப்பிங் போயிருக்கும்போது எடுத்திருந்த ஒரு சின்ன வீடியோவை உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் வந்து எதுவுமே ஒன்றும் பெருசாக நல்லா இருக்காது. சரி, சும்மா ஏதோ சிம்பிளாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்ட்டு கடைக்கு போயிருந்த பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இப்போ சம்மர் லீவ் விட்டுருந்தாங்க. அப்புறம் 1 வீக் கழிச்சு ஸ்கூல் திறக்க போகிறாங்க. சரி, அந்த லீவில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது போகலாம் அப்படின்னு கேட்டே இருந்ததுங்க. இப்போ அடிக்கிற வெயிலில் எங்கெங்கே போக முடியும்? வெளியில் போகிறதுக்கே முடியல. அந்த அளவுக்கு செம்ம வெயிலாக இருக்குது. சரி, ஓகே, ஷாப்பிங்குள்ளே போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஏசி இருக்கும், நமக்கும் நல்லாயிருக்கும் ஜாலியாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பெரிய கடைகளில் போயிட்டா நல்லாயிருக்குன்றதுக்காக வந்தேன். பெருசாக வாங்குற ஐடியா இல்லைங்க, ஜஸ்ட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான். அப்படியே பசங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ஆட்டையை போட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, தேவையான ஐட்டம் தானே அவங்களுக்கு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே தனியாக பார்க்க சொல்லியாச்சு, என்னென்ன வேணுமோ எடுங்கன்னு. நான் வீடியோ எடுக்கிறேன்னு தெரிஞ்சுட்டு ஒன்று ஒன்றா கொண்டு வந்து காமிச்சிட்ருக்குங்க என் பசங்க. சரி, ஓகே, அவங்க ஆசையை எதுக்கு எடுக்கவான்னு சொல்லிட்டு நம்மளும் எடுக்கலாம் அப்படின்ட்டு சின்ன சின்னதாக அங்கங்கே குட்டி குட்டியாக ஒரு வீடியோ எடுத்தேன். அதை அப்படியே உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கிச்சன் ஆர்கனைசர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது. பட் நான் இதெல்லாம் வாங்கலைங்க, ஜஸ்ட் பார்த்துட்டு தான் இருந்தேன். பசங்க வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கெலாம் இதை கொடுக்கறதுக்காக எடுத்ததுங்க, கிஃப்ட்லாம் வாங்குச்சுங்க. சரி, அப்படியே அவங்க கூட நிற்கிற டைம்லேயே நம்ம எடுத்துக்கலான்னு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்ட் இருக்கு இல்லையாங்க, அது முடிய போகிற டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஏதாவது ஒரு கரண்டி ஏதோ வச்சு நம்ம இழுத்து விடுவோம் இல்லையா, அதுக்காக இந்த சின்ன குட்டியாக ஒரு பாக்ஸ் மாதிரி அதை உள்ளே வச்சுட்டு நம்ம அப்படியே ரோல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஷார்ப்னர் மாதிரி. அது அழகாக அப்படியே மேலே வருமாங்க, அந்த லாஸ்ட்டில் இருக்க பேஸ்ட்லாம் நல்லா சேர்ந்து வரும்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தான். அதுதான் என் பையன். அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா கப்பு, கலர் கலராக அதுக்கு ஒரு கேப்பெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய இருக்கும்போது பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குல்ல, பென்னு மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு. ரொம்பவே வித்தியாசமாக நல்லாவே இருந்தது. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது பார்த்தீங்களா, ப்ரைஸோடு தான் எடுத்திருக்கேன் நான் ஒன்று ஒன்றும். அங்கங்கே சின்ன சின்னதாக தான் எடுத்தேன், ஃபுல் வீடியோவும் எடுக்கல. சரி, உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். நீங்களும் பாருங்கள், எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதெல்லாம் பேக்ஸுங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக பேகு. அப்புறம் ஒரு சைடு ஃபுல்லாக டிஃபன் பாக்ஸு. அந்த டிஃபன் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. பிங்க்கு, ரெட்டு, ப்ளூன்னு சொல்லிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நல்லாவே இருக்குது. சின்ன பசங்களுக்கு கொடுத்து விடுற மாதிரி இருக்குது. பெரிய பசங்க இதெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப பெரிய பாக்ஸாக இருந்தால் இப்போ அதுங்க எடுத்துகிட்டு போக மாட்டேங்குதுங்கள்ல. ஸ்கூல் பேக்கில் வைக்கிற மாதிரி நல்லா அழகாக சின்னதாக இந்த மாதிரி இருந்தால் தான் எடுத்துக்கிறாங்க. இது குட்டீஸ்க்குனா பார்த்தீங்கன்னா, இப்போ சின்ன ரொம்ப பசங்கன்னா ஃப்ரூட்ஸு அந்த ஸ்நாக்ஸ்லாம் போட்டு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும். அவங்கன்னா சீக்கிரம் வந்துடுவாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி பாக்ஸ் தான் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இதுலேயே பார்த்தீங்கன்னா இது ஸ்பூனு, ஃபோர்க்லாம் வச்ச மாதிரியும் இருக்குது. இது வந்து கிளிப்புங்க, அந்த நம்ம கிராசரி ஐட்டம்லாம் வாங்கிட்டு பேலன்ஸ் இருந்தால் அந்த கிளிப் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து ஸ்பூன் வித் இதுன்னு நினைக்கிறேன், ஃபோர்க்கு. இது என் பசங்க தான் எடுத்து எடுத்து காமிச்சிட்ருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கு வேறு சொல்லி சொல்லி தராங்க, இதுமா அப்படின்னு. சரி, ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு அது நூடுல்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த இது இந்த மாதிரி ஒன்று ஒன்று ப்ரைஸோட வேறு அழகாக இருக்குது இல்லைங்க பார்க்குறதுக்கு, கலரும். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். நிறைய ஐட்டம். இது பாருங்களேன், பாக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ஹாட் பேக் மாதிரி இருக்குது. இதுவும் டிஃபன் பாக்ஸ் தான். ஆனால் நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, அது என்ன சொல்லுவாங்க, நம்ம அந்த டிஃபன் கேரியர்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பிளாஸ்டிக்லேயே இந்த மாதிரி வந்துருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இது ரெண்டையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் சென்டரில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு க்ளோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மூடி மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு எவ்வளோ கலர்ஸ் பார்த்தீங்களா, நல்லா இருக்குல்லங்க பார்க்கும்போது. இதில் வந்து ஃபுல்லாக செட்டு நம்ம கிச்சன் ஐட்டம் வைக்கிற மாதிரி, அதில் ஃபுல்லாக ஒரு 7 பாக்ஸ் என்னவோ இருந்தது எல்லா கலர்ஸ்லேயும். இது பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று ஒன்று ஒரு ஒரு சைஸில் 31 பீசஸ் இருக்குங்க பார்த்தீங்களா. சும்மா காம்பேக்டாக சின்னது தான் இது. அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா பவுச்சு, ஸ்கூலுக்கு வந்து நம்ம கொடுத்து விடுவோம் இல்லையா, பென்லாம் வைக்கிற மாதிரி பவுச்சு, ஃபைல் வைக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனால் தேவையான ஐட்டம் எல்லாமே இருந்ததுங்க. ரொம்ப இல்லை, ஆனால் கொஞ்சம் தான் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. பட் நல்லா இருந்தது, எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. கலர்ஃபுல்லாக இருக்குங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர்ஃபுல்லாக நேராக பார்க்கும்போது நல்லா அட்ராக்டிவாக ரொம்ப இதுவாக இருக்குது. வாங்குறோமோ இல்லை, ஜஸ்ட் பார்த்துட்டு இருக்கலாம். இது வந்து இந்த கிளிப்ஸ்லாம் ஹேங் பண்ணுறதுக்கு அந்த ஹூக் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுலேயே அவ்வளோ டிசைனு, கலர்ஸ் எல்லாம். கிச்சன் ஐட்டம் இந்த பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிளாஸ் ஐட்டம்ஸ்ங்க. நம்ம வீட்டிலலாம் வச்சோம்னா ஒரு நாள் அவ்வளோதான், முடிஞ்சுது அது கதை. அதையெல்லாம் முடிச்சுட்டு பக்கத்து கடைங்க இது. பக்கத்து கடையில் பார்த்தீங்கன்னா சுடிதாரு, அந்த டாப்ஸ் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதையும் சும்மா காட்டன்லாம் நிறைய இருந்தது. இப்போ சம்மர் வேறு, செம்ம வெயில் தாங்க முடியலங்க. உங்கள் ஊரில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சென்னையிலலாம் பயங்கர வெயில், வெளியிலேயே போக முடியலங்க. காலையில் பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலுங்க. ஒரு 12:30 1 மணிக்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. எங்கேயும் போக முடியாத அளவுக்கு செம்ம வெயிலாக இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போலாம் காட்டன் சுடிதார் தாங்க பெட்டராக இருக்குது. வேறு எந்த ட்ரெஸ்ஸும் போட்டாக்கா ஸ்வெட்டிங் பயங்கரமாக இருக்குது.
அதான் பார்த்துட்டு இருந்தேன் ஜஸ்ட்டு. சரி பசங்க கூட போனோம் இல்லையா வெளியில, சரி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வாங்குறோமோ இல்லையோ பார்த்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவைப்படுற டைமில ஈஸியா வந்து எடுத்துக்கலாம் இல்லையா? நம்ம பார்க்குறதெல்லாம் உடனே வாங்க முடியுங்களா? ஜஸ்ட்டு 2 தடவ பார்த்தா தான் நமக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுங்க கூட போயிட்டுருக்கும்போது, அதுங்களுக்கு தேவையானது பசங்க பார்த்துட்டுருக்கும்போது, நான் இந்த பக்கம் சுத்தி பார்த்துட்டுருந்தேன். சரி அத அப்படியே உங்க கூட வீடியோவா எடுத்துட்டுருக்கேன் அவ்வளோதான். இது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இது நம்ம ஃபர்ஸ்ட்டு எடுத்திருந்தோம் இல்லையா? அந்த ஷாப்ல அதிலேயே தான் அது பக்கத்திலேயே தான் இதுவும். இது வந்து ஃபுல்லா கீ செயின்ஸு அந்த மாரி மேக்னெட் ஃப்ரிட்ஜில ஸ்டிக் அந்த மேக்னெட் அந்த மாரி இருந்தது நெறைய ஐட்டம்ஸு. எல்லாம் பக்கத்து பக்கத்து கடை தான். ஒரே இடத்துல தான் இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அழகா இருக்குது இதெல்லாம். நேர்ல பார்க்கும்போது சூப்பரா இருந்ததுங்க. எல்லாம் குட்டி குட்டியா. எவ்வளோ கீ செயின்ஸ் தான் அந்த குட்டீஸ்க்காக அந்த மாரி வச்சிருக்காங்க. அட்ராக்டிவா வச்சிருக்காங்க. பார்த்தோனே இதுங்க அம்மா வேணும் வேணும்னு. ஒண்ணு ஒண்ணா பிடுங்கி பிடுங்கி வச்சுட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்புறம் வாங்கலாம்டா, அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தான் பார்த்தீங்கன்னா, திருவிழாலாம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா கோவில்ல. அங்கேயும் போட்டிருந்தாங்க நெறைய. பட் அங்கலாம் ஒண்ணும் பெருசா எடுக்கல பசங்க. சும்மா குட்டி குட்டியா தான் பார்த்தீங்கன்னா, இந்த என்னென்னவோ வச்சிருந்தாங்கங்க. கையில போடுற பிரேஸ்லெட் மாதிரி, கண்ணாடி வளையல் அந்த மாரிலாம் வச்சிருந்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்தது ஆனா. நெறைய ரொம்ப நம்ம திருவிழாலலாம் பார்த்தா எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? அது மாரி சரி அது எங்கே போனாலும் இது அப்படித்தானேங்க. எத பார்த்தாலும் பசங்களுக்கு வந்து பசங்கள தான் ஃபர்ஸ்ட்டு அவங்க கவர் பண்ற மாரி வைக்கிறாங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முதுகுலலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி இதுவா இருக்கும்ல, இச்சிங்கா இருக்கும்போது நம்ம சொறியணும்னு வச்சுக்கோங்களேன். இது மாரி அதுக்கு தான் யூஸ் பண்றது இது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? குட்டியா இருக்கு இல்லையா? இது ஹேண்ட் பேக்லலாம் வச்சுக்கலாம் நம்ம வேணா. அந்த அளவுக்கு அழகா இருந்தது ஆனா. இங்க பாருங்க. திறக்கும்போது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அந்த கொடையிலலாம் வரும்ல நம்ம. கொடைய எப்படி ஸ்ட்ரெயிட்டா நம்ம இது மாரி இந்த அளவுக்கு நல்லா ஈஸியா இருக்குங்க. முதுகுலலாம் சொறியறதுக்கு இப்படி நம்ம பின்னாடி பக்கம் விட்டு. இல்லன்னா யாரையாவது சொரிஞ்சு விட சொல்லணும்ல. இப்ப இருக்கிற சம்மருக்குலாம் பார்த்தீங்கன்னா, முதுகுலாம் பயங்கரமா ஒரு மாரி இதுவா இருக்கு. இது நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கும். அதுலயே அவ்வளோ கலர்ஸ் வச்சிருந்தாங்க. பிங்க்கு, கிரே, அப்புறம் லைட் ப்ளூ அந்த மாரி நெறைய இருந்தது. எவ்வளோ காம்பேக்ட்டா இருக்கு பார்த்தீங்களா? ஹேண்ட் பேக்ல இதெல்லாம் வச்சுக்கலாம் அந்த மாரி இருக்கு. அதெல்லாம் முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா பேக்ஸு. இப்ப இந்த குட்டி குட்டியா அந்த மேக்கப் பண்றதுக்குலாம் ஏதோ இருந்ததுங்க. அதெல்லாம் எனக்கு பேர் தெரியல. ஸ்ப்ரே பாட்டில் மாரி அதெல்லாம் இருந்தது. ஜஸ்ட் அத பார்த்தேன். குட்டி குட்டி ஹேண்ட் பேக் ரொம்பவே அழகா இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி வச்சிருந்தாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, குட்டீஸ் பின்னாடி மாட்டுவாங்க இல்லையா? ஹேங்கிங் பேக் அந்த பேகு. இது வந்து ஹேண்ட் பேக்கு, குட்டி பர்ஸாவும் வச்சுக்கலாம் அந்த மாரி இருந்துச்சு. இது ஹேர் பேண்ட்ஸ், ஹேர் கிளிப்ஸ் அந்த மாரி. எது பார்த்தாலும் நமக்கு தான் ஆசை வந்துட்டு இருக்கு. என்ன பண்ண முடியும்? சரி ஜஸ்ட் பார்த்துட்டு வச்சுட்டு வந்துரலாம். திருவிழாலயே பார்த்தீங்கன்னா, நல்லா வாங்குனோம் எல்லாம் ஓரளவுக்கு. குட்டி குட்டியா வாங்குச்சுங்க பசங்களும். பெருசா கேட்கல. ஏன்னா பெருசா வாங்குற அளவுக்கு அங்க ஒண்ணும் இல்லங்க. அதனால சும்மா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. சின்னதா என்ன சொல்றாங்க பர்ஸு, குட்டீஸ்க்கு வந்து வளையலு, சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, குட்டியா வளையல் எடுத்தா. முக்காவாசி பிரேஸ்லெட் ஃப்ரெண்ட்ஸுக்கு குடுக்கறதுக்காக வாங்கியிருந்தா. அந்த மாரி தான் வாங்குச்சுங்க பசங்களும். என் பையனும் பார்த்தீங்கன்னா, அவன் வாங்குற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லங்க. ரொம்ப சின்ன குழந்தைகளுக்கு தான் இருந்தது திருவிழால. சரி ஜஸ்ட் அவனுக்கு ஏதோ அந்த மேஜிக் லைட் அது இதுன்னு சொன்னாங்க. அந்த மாரி மட்டும் அவன் பார்த்துட்டு இருந்தான். இது வந்து ஹேண்ட் பேக் யாரோ ஃப்ரெண்டுக்கு குடுக்கறதுக்காக அவ பார்த்துட்டுருக்கா. நல்லா இருந்தது ஆனா. அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட கிளம்பியாச்சு. இது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் காலையில அங்க சொன்னேன் இல்லையா, நாங்க கடை திறக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டோம்னு சொல்லிட்டு. சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்றதுக்காக சாப்பிட வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா, நல்லா இருந்தது சூப்பரா. சட்னி, பொங்கல், அப்புறம் வடை, சர்க்கரை பொங்கல். எங்கேயாவது நம்ம வெளியில போனா தானேங்க பசிக்குது. வீட்ல இருக்கும்போது பசிக்குதோ இல்லையோ, வெளியிலன்னு கிளம்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம பசி வந்துருது. வீட்ல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இட்லி, சட்னி, தோசை எல்லாம் செஞ்சு வச்சா கூட பசிக்காது. ரொம்ப நேரம் ஆகும் சாப்பிட்றதுக்கு. வெளியிலன்னு கிளம்பிட்டோம்னா செம பசி வந்துருது. சரி ஓகேன்னு சொல்லி சாப்பிட்றலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு உக்காந்தாச்சு. நல்லா இருந்தது ஆனா சர்க்கரை பொங்கல், அப்புறம் வடை, சாம்பார், சட்னி பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டி ரெட் சட்னி, கிரீன் சட்னி, அதுக்கப்புறம் கோகனட் சட்னி, அப்புறம் மின்ட் புதினா சட்னி ஒண்ணு. நெறைய இருந்ததுங்க. தக்காளி சட்னின்னு சொல்லிட்டு அது வச்சிருந்தாங்க. பொங்கல் ரொம்ப அல்டிமேட்டா சூப்பரா இருந்தது. கேஷ்யூ நட்லாம் போட்டு செம்ம சூப்பரா இருந்தது. பசங்கள்லாம் அதெல்லாம் வேணான்ட்டாங்க. அவங்க 2 பேரும் தோசை தான் சாப்பிட்டாங்க. சர்க்கரை பொங்கல் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க கலர். சூப்பரா இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு காஃபிய குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டேன் ஃபாஸ்ட்டாவே. சாப்பிட்டு பசங்க மட்டும் பொறுமையா சாப்பிட்டுருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் தோசைன்றதால கொஞ்சம் பொறுமையா தான் வந்தது. சரி அவங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அதுக்குள்ள நான் என்னோட இது முடிச்சுட்டு, காஃபி சாப்பிடலான்னு சொல்லிட்டு சொல்லி வச்சிருந்தேன். அதுக்குள்ள சரி பொங்கல் மட்டும் ஷேர் பண்ணிக்கலான்னு சொன்னா, அதில ஒருத்தர் வேணும், இன்னொருத்தவங்க எனக்கு பொங்கல் வேண்டாம் அப்படின்ட்டு. கடைசியில நான் தான் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மிளகா பொடியும் குடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுவும். நம்ம என்ன பண்ணாலும் அந்த கடையில பண்ற மிளகா பொடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா தான் இருக்குங்க டேஸ்ட்டு. அது அந்த எள்ளுலாம் போட்டு அரைச்சிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். நல்லா இருந்தது ஆனா. சர்க்கரை பொங்கலும் அதே மாரி தாங்க சூப்பரா இருந்தது. எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, காஃபி ஆர்டர் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதுவும் வந்துருச்சு. சரி அதையும் குடிச்சிடலாம். சூடா குடிச்சா அந்த டிஃபன் சாப்பிட்டு ஒரு காஃபி குடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன்,
அந்த டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எப்பொழுதுமே இந்த காரமாக சாப்பிட்டுட்டு ஒரு காஃபி சாப்பிட்டு பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நானும் காஃபியை சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்ட்டு. ஏன்னா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், போகவே முடியாது எந்த பக்கமும். அந்த அளவுக்கு வெயிலுங்க. சரி அதையும் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் வேலை இருந்தது. சரி டிஷர்ட்லாம் பார்த்துதுங்க பசங்க. சரி அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வீட்டில் பர்த்டேன்ட்டு, அவங்களுக்காக தான் பார்க்க வந்தது, பையனோட ஃப்ரெண்டுக்கு. அவன் தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்குள்ளே நமக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஐட்டம் மேட்டு கிச்சனில் போடுற மாதிரிலாம் ரொம்ப அழகாக இருந்தது. சரி நம்ம அவன் பார்த்து முடிக்கிட்டோம். அவன் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கும்னு அவனுக்கு தான் தெரியும் இல்லையா. சரி நீனே செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த பக்கம் ஒரு சின்ன வீடியோ வந்து பக்கத்து கடை, இது சின்ன குட்டி கடை, பெரிய கடையில் இந்த கீழே காட்டுறேன் இல்லையா, நான் அது மட்டும்தான் இருந்தது. போகிற வழியில் டி நகர் பார்த்தீங்கன்னா போகிற வழி ஃபுல்லாக கடைங்க தாங்க இருக்கும். சென்னையில் செம்மையாக இருக்கும். அந்த அளவுக்கு அழகாக இருக்கும். சரி முடிச்சுட்டு வண்டி புக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஏ டு பி இருந்தது. சரி அங்கே போயிட்டு பசங்க 2 பேரும் ஜூஸ் சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே நமக்கு ஓலாவில் போட்டிருந்த வண்டி வருதான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவங்க அதுக்குள்ளே கால் பண்ணாங்க. முடிஞ்சது வேலை, வந்த வேலைன்னு சொல்லிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு, கிளம்பியாச்சுங்க. இங்க பாருங்க வண்டி வந்துட்டுருக்கு. சரி நானும் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.